ஹாய், வெல்கம் டு மத நர்சரி கார்டன். இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா லோட்டஸ் பாட் பண்ணுறத ஒரு சின்ன வீடியோஸ் தான் நம்ம பார்த்துடலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 22 இன்ச் பாட்டு. 22ல் உங்களுக்கு கிடைக்கும், அப்படி இல்லைனா 19 இன்ச் பாட்டில் கிடைக்கும். 19 to 18 அந்த மாதிரி வரும். இதில் வந்து நான் கர்ணா பாட் பண்ணுறேன். புதுசாக வாங்கினா ஒரு வெரைட்டிஸ் நான் அதுதான் இப்போ பாட் பண்ணுறேன். நேம் மென்ஷன் பண்ணிட்டேன். எப்போவுமே இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டேரக்ட் பாட்டு தான் பண்ணணும் லோட்டஸ் பொறுத்த வரைக்கும். கொஞ்சமாக நான் வந்து கவு மெனியூஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். நான் கொஞ்சமாக தான் எடுத்தேன், ஏன்னா இந்த டைம் எனக்கு மெனியூஸ் கிடைக்கல. கொஞ்சம் இருக்கிறத நான் வச்சு யூஸ் பண்ணுறேன். அடுத்தது டிஏபி, எனக்கு கொஞ்சம் பவுடர் ஃபார்மில் தான் இருக்குது இந்த டைமு. ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக நான் எப்பவும் போல் போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்தது நம்ம மண் போட போகிறோம். மண் வந்து இப்போ நம்ம போட்ட லேயரோட மிக்ஸ் ஆகக்கூடாது. இது வந்து ஒரு லேயராக தான் நமக்கு இருக்கணும். நான் வந்து ஒரு பங்கு எருவும் ஒரு பங்கு 2 பங்கு மண்ணும் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இது தண்ணி ஊற்றினா கொஞ்சம் செட்டில் ஆகும். அப்போ வந்து பகுதி டப்பில் வந்து நமக்கு தண்ணி நிற்கும். பகுதி டப்பு மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மண் இருக்கும். மண்ணை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக ஈரம் பண்ணிக்கலாம். கல் இந்த மாதிரி இருந்தால் நம்ம எடுத்துடணும். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா எடுத்துட்டேன். இதுதான் நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாட் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிற டியூபர்ஸு. இங்கே பாருங்கள், க்ரோத் வர வர இந்த டியூபர்ஸோட கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். எந்த அளவுக்கு ரன்னர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் இதை பாட் பண்ணுறேன். எப்படி வாட்டர் இருக்கோ நான் அந்த படி தான் லைட்டாக பள்ளம் எடுத்துகிட்டு வைக்கணும். இந்த ரூட்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ரன்னர் க்ரோத் இருக்குது. அதை நான் வந்து அசாமல் தான் நான் இது பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து மண்ணுக்குள்ளே போகக்கூடாது. பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தண்ணி நிரப்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கவரோ இல்லை பெரிய தாமரையோட லீவ்ஸை கூட நீங்கள் வச்சுக்கலாம். வாங்க. இலை எந்த மட்டத்துக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டேன். கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிக்கும், ஏன்னா நம்ம உள்ளே வந்து கொஞ்சம் வரமண்ணு தான் போட்டிருக்கோம். அதனால் இப்போ இதில் வந்து என்ன பண்ணலான்னா, நான் பாருங்கள் அசோலா எடுத்து நான் போட்டு விட்றேன். ஏன்னா அந்த மண்ணில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அசோலா நமக்கு போயிடும். நமக்கு வந்து பிளான்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சர்வே ஆயிரும். அதனால் நான் எப்போவுமே நான் வந்து அசோலா யூஸ் பண்ணிக்குவேன். அசோலா டக்வீட் ரெண்டுலேயே நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போ எனக்கு வந்து இலையே வந்து பார்த்தோம்னா இந்த மட்டத்துக்கு இருக்குது, அதனால நான் இவ்வளோ வச்சுருக்கேன் தண்ணி. இல்லை உங்களுக்கு இலை இன்னும் கீழே இருக்குன்னா நம்ம அந்த மட்டத்துக்கு தான் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான். இங்கே பாருங்கள், இதில் பாட் பண்ணியிருக்கிறது. இப்போ இங்கே தான் நமக்கு லீவ்ஸே குட்டியாக இருக்குது. இப்போ தண்ணி இன்னும் கம்மியாக வச்சுருக்கேன். இதில் இங்கே இருக்கிறதுனால நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஓகே, வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்டுக்களை பதிவிடுங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம்.